ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்கே போனாலும் தமிழன் ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ அந்த ட்ரேட் நமக்கு சூட்டபிளானா நம்ம அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதர்வைஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறதில்ல. ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுமா, டார்கெட் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகிறத நம்ம கம்மி பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே. நியரஸ்டா எந்த எக்ஸ்பைரி இண்டிசஸ் இருக்கு அப்படின்னா சென்செக்ஸ் தான் இருக்கு. ஸோ நமக்கு சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்ணாதான் காமா எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சென்செக்ஸுக்கு தான் கொடுக்கணும். பட் பேரலா நிஃப்டி சார்ட்டுமே வாட்ச் பண்ணணும். பட் இன்னைய பொறுத்த வரைக்கும் நிஃப்டி சார்ட்டும் சென்செக்ஸ் சார்ட்டும் சேமா இருக்கிறதுனால நம்ம சென்செக்ஸ் சார்ட்டை மட்டுமே பார்த்தா போதும். இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிப்பேன். 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி எல்லா கேண்டல்ஸுமே 30 மினிட்ஸில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 மினிட்ஸ் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், மார்னிங் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது ப்ரீவியஸாக எங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னு பாருங்க. இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நாம் எந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நேத்திக்கு வேற ஹாலிடே இருந்தது. வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்தது. ஒரு சில நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. நாம் எந்த ஒரு நியூஸுமே பார்க்க போகிறது கிடையாது. எதனால் அப்படின்னா நமக்கு தேவை அன்னைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்மளோட ட்ரேட் டிசிஷனை எடுக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம எந்த ஒரு நியூஸஸுமே வாட்ச் பண்ணுறது இல்லை. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோசஸ்லாம் இருக்கு. இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கேப் இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்ம ஒரு ரிவர்சல் ட்ரேட் செட்டப் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ரிவர்சல் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆயிருக்கு. தென் இம்மிடியேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 945 கேண்டல் ஒரு ரிவர்சல் கேண்டல். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு விதமாக எப்படி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதாவது ஓல்டு வெர்ஷனில் ஒரு மாதிரி பார்த்துருப்போம், நியூ வெர்ஷனில் ஒரு மாதிரி பார்த்துருப்போம். இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது ஓல்டு வெர்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. நியூ வெர்ஷனை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதாவது நாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நாம் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி அந்த இடத்துல ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாம அந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 ஆகுது. இங்கே பாருங்க, ஏற்கனவே இருந்த ஒரு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரிட்டீரியாவுமே மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் மேட்ச் ஆன டைம் பாருங்க, இந்த கேண்டல், அதாவது 12-18 கேண்டல். ஓகே, நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 1:15க்கு மேலே தான் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு வேல்யூவாக தான் இருக்கு. பட் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸை போய் பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமுமே நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் ட்ரிகர் ஆகலை. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1:30 ஆயிட்டு இருக்கு. ஸ்பாட் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம் மெல்ட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ
குளோபல் லெவல்ல வந்துட்டு பார்க்கும் பொழுது மார்க்கெட்ல ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம ட்ரேட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு பில்ட் பண்ணும் பொழுதே நமக்கு நெகட்டிவ் சைடு வந்துட்டு மார்க்கெட் போச்சு அப்படின்னா எந்த மாதிரியான விளைவுகளை வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா திங்க் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிசம்பர் மந்தில் கூட வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதாவது யூஎஸ் எலெக்ஷன் நடந்தது இல்லையா? ஸோ அந்த டைமில் கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நமக்கு ட்ரேட்ஸ் வந்துட்டு அவ்வளோவா வந்திருக்காது. ட்ரேட்ஸ் வந்துட்டு நமக்கு அவ்வளோவா வராட்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்மளோட கேபிட்டல் நம்மக்கிட்டே வந்துட்டு ப்ரொடக்டாக வந்துட்டு இருக்க போகுது. ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் வந்துட்டு வரும்பொழுது நம்மளோட கேபிட்டலை யூஸ் பண்ணி நாம் வந்துட்டு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணும் பொழுது இன்னைக்கு ஒரு புதுவிதமான செட்டப்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. நான் அதையும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதாவது மண்டே மார்க்கெட் லீவு, செவ்வாய்க்கிழமைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாருங்க, நான் எதனால் வந்துட்டு 1:30க்கெலாம் வந்துட்டு என்னோட ட்ரேடிங் டெர்மினலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணேன், அதாவது வந்துட்டு கீழ் சுவிட்சை வந்துட்டு ஆன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்க, என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு பாருங்க. அதாவது இங்கே 75,400ல இருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் 75,400 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 472.25. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 12:20க்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு பாருங்க, மார்க்கெட் அப்படியே வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கு. இந்த பிட்வீன் கேப்லேயே ரன் ஆகிட்டு இருக்கு. 115க்கு மேலே தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வருது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்றது 115க்கு மேலே நான் ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாருங்க, இந்த 115 அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1 ஹவர் மார்க்கெட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரேஞ்சிலேயே வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த 75,400 புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகணும் இல்லையா? மெல்ட் ஆகலை பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து தான், அதாவது 1:12 கேண்டல்ல இருந்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல் ஃப்ளட்ஜா வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வந்திருக்கு. அப்போ இங்க வந்துட்டு எனக்கு ஆர்டர் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிருந்தது அப்படின்னா நான் இந்த ஆர்டரை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். ஆனா ப்ரீமியம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரையவே இல்லை, அதாவது வந்துட்டு மெல்ட் ஆகலை. அதுக்கு பதிலாக என்ன ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ப்ரீமியம் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு மார்க்கெட்ல ஆப்ஷன் பையருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் என்னோட அப்டேட் வெர்ஷன்ல வந்துட்டு ஒரு சில விஷயங்களை இம்ப்ரூவ் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நாளைக்கான, அதாவது செவ்வாய்க்கிழமைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால அதெல்லாம் வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன 3 லைன் பிளாக் கலர்ல இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த பாட்டம் லைன் வந்துட்டு கிரீன் கலர் லைன், அது ஒரு கிரீன் கேண்டல். பட் வந்துட்டு நான் வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இன்னைக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலோ அல்லது செல்லிங் கேண்டலோ வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல். ஸோ அதனால நம்ம இந்த கேண்டலை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படியே பார்க்கும் பொழுது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல். ஸோ அதனால அதையும் மார்க் பண்ணிக்கலாம். செல்லிங் கேண்டல் வந்துட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வந்துட்டு செல்லிங் கேண்டலா வந்துட்டு இல்லை. அதாவது இந்த கேண்டல்லாம் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருந்தாலுமே நம்மளோட கிரிட்டீரியாவுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகலை. ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு விட்டுறலாம். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலை வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல எப்பயும் போல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்போ இந்த பிரைஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த பிரைஸ் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனா வந்துட்டு ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி சப்போர்ட் பாயிண்டா ஒர்க் ஆகிருக்கிறத நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே, இப்போ இதுல என்ன டவுட் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க ஒரு கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப் வேலிடா இல்லையா? ஏன் அப்படின்னா இந்த லைன் நம்ம வந்துட்டு டெலீட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சாதான்
வரப்போற நாட்கள்ல இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 105 வீடியோக்கு மேல போட்டிருக்கேன். எந்த வீடியோஸ்லயும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கன்ஃபியூசன் வந்துட்டு வந்திருக்காது. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கன்ஃபியூசன் வந்துட்டு இருக்கு. நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு கேப்பு. இதுக்கு நியரஸ்டா நமக்கு எங்கேயுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்கு. ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியல இல்லையா? ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு ரேரா நடக்கிறதுனால இந்த லைனை வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு நம்ம பாட்டம்ல இருக்க இந்த கேப்பை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி மீதி லைன்ஸை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணா போதுமானது. ஓகே, இப்போ அதே போல வந்துட்டு நம்ம நிஃப்டி சார்ட்லயுமே வந்துட்டு எல்லா லைன்ஸுமே டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக வந்துட்டு நிஃப்டி சார்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேரலா பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன்னு பாருங்களேன். இங்க பாருங்க, சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் நல்ல ஒரு பையிங் கேண்டலாவே இருந்தது இல்லையா? ஆனா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது ஒரு பையிங் கேண்டல் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேண்டல் பையிங் கேண்டலா இருக்கு. பட் இதுக்கு பக்கத்துலயே இந்த ப்ரைஸ் வந்துட்டு இந்த கேண்டல் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ப்ரைஸும் சேமா இருக்கிறதுனால நம்ம இந்த வந்துட்டுமே வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலா மார்க் பண்ணா போதுமானது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையிங் கேண்டலை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் கைஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நான் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல மார்க்கெட் வந்துட்டு நம்மளோட கிரிட்டீரியாவுக்கு வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஏதாவது வந்துட்டு ஒரு ஹை லெவல் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு ட்ரேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்துட்டு ட்ரேடிங்கில் லாங் டேர்ம் வந்துட்டு கொண்டு போகும்.